வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 8 முக்கியமான சிறப்பு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்கள் எல்லாமே செப்டம்பர் மாதம் வரைக்கும் சிறப்பு ரயில்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ரயிலானது அக்டோபர் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள், எந்த ரோட்டில் போகக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்பு எல்லாமே தென் மத்திய ரயில்வே, சவுத் சென்ட்ரல் ரயில்வேவின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயில்கள். அப்படின்னா ஹைதராபாத் அதை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ரயில்கள் தான். ஆனால் இந்த ரயில்கள் எல்லாமே தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய ரயில்கள், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய ரயில்கள். அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக 8 சிறப்பு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 7191 7191 அப்படிங்கிற நம்பரில் காச்சேகுடாவிலிருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில் ஏற்கனவே அக்டோபர் மாதம் வரைக்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த ரயிலானது வருகிற அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் நவம்பர் 24 வரைக்கும், நவம்பர் மாதம் வரைக்குமே இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய திங்கட்கிழமைகளில் இந்த ரயில் நவம்பர் மாதம் வரைக்குமே காச்சேகுடாவிலிருந்து மதுரை வரைக்கும் இயங்கும். அதே மாதிரி ரிட்டன் மதுரையிலிருந்து காச்சேகவுடா வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது நவம்பர் 26 வரைக்கும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. செப்டம்பர் மாதத்தோடு முடிவடைய இருந்த இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் வரைக்குமே இந்த ரயில்கள் இயங்கும். அதனால் காச்சேகுடா மதுரை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் வரைக்கும் எப்போதைக்கு சிறப்பு ரயிலாக இயங்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் 7193 அப்படிங்கிற நம்பரில் ஹைதராபாத்தில் இருந்து நம்முடைய கேரளாவின் கொல்லம் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 07194 அப்படிங்கிற நம்பரில் கொல்லத்தில் இருந்து ஹைதராபாத் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே கொல்லத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இனிமேல் டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்குமே இதே ரூட்டில் தான் இயங்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 07230 ஹைதராபாத் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு புதன்கிழமையும் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஹைதராபாத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு நவம்பர் இறுதி வரைக்குமே ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அடுத்து இதனுடைய ரிட்டன் ட்ரெயினை நம்ம பார்க்கணும்ல. ட்ரெயின் நம்பர் 07229 அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து ஹைதராபாத் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலுக்கான சேவை அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இயங்கக்கூடிய இந்த ரயிலானது நவம்பர் 28 வரைக்குமே தொடர்ந்து இயக்கப்படும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த 6 ரயில்களை விடவும் முக்கியமான 2 ரயில் சேவைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். அது எந்த ட்ரெயின் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 7219 அப்படிங்கிற நம்பரில் முதல் முறையாக ஒரு வித்தியாசமான ரூட்டில் இயக்கப்பட்ட ரயில். ஆந்திர மாநிலத்தின் நர்சாபூரில் இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இயக்கப்பட்ட இந்த ரயில் ஒவ்வொரு புதன்கிழமையே இயங்கக்கூடிய இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட தேதிகளில் மட்டும்தான், அந்த தேதியை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் 3 வாரங்கள் மட்டும்தான் இயக்கப்பட இருக்கிறது. அக்டோபர் 1, அக்டோபர் 8, அக்டோபர் 22 ஊடையில் இருக்கக்கூடிய வாரம்லாம் இயங்கப்படாது. இந்த 3 வாரங்கள் மட்டும் இந்த நர்சாபூர் திருவண்ணாமலை ரயிலானது இயக்கப்படுகிறது. அதே மாதிரி நவம்பர் மாதத்தில் 5, 19, 26 ஆகிய 3 வாரங்கள் மட்டும் இயக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த 2வது வாரம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுவதாகவே நமக்கு தெரிகிறது. சரி, இதனுடைய ரிட்டன் டைரக்ஷனையும் நம்ம பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 7220 அப்படிங்கிற நம்பரில் நர்சாபூர் போகக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பக்கூடிய எக்ஸ்பிரஸுக்கும் நீட்டிப்பு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பிட்ட தேதிகளில். வியாழக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அக்டோபர் மாதத்தில் 3 வாரங்கள் இயங்க இருக்கிறது. 2ஆம் தேதி, 9ஆம் தேதி,
மற்றும் 23ஆம் தேதிகளில் இந்த ரயிலானது திருவண்ணாமலையிலிருந்து தான் புறப்படும். வேறு எங்கே இருந்து வராதுங்க, திருவண்ணாமலையெல்லாம் வராது, திருவண்ணாமலையில் இருந்து தான் புறப்படும். அதே மாதிரி நவம்பர் 6, 20, 27 ஆகிய 3 வாரங்கள் இந்த ரயிலானது தொடர்ந்து இயக்கப்படும். இந்த 8 ரயில்களுக்கான நீட்டிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.